தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இயேசுவே எங்கள் மீட்பரே, உம்மோடு சேர்ந்து ஒரு குடும்பமாக இந்த சிலுவை பாதையை செய்ய அழைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் குடும்ப சவால்கள் நீர் எங்களோடு சேர்ந்து எங்கள் சுமைகளை பகிர்ந்து பயணம் செய்கின்றீர் என்ற நம்பிக்கையும் ஆறுதலையும் அளித்தருள உம்மை மன்றாடி இந்த சிலுவை பாதை பயணம் செய்ய எங்களுக்கு அருளை தாரும். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். நம் குடும்பங்கள் கோயில்களாகவே இருக்க வேண்டும். அவை தீர்ப்பு வழங்கும் நீதிமன்றங்களாகிவிடக்கூடாது. பொறாமையால் இயேசு குற்றவாளியானார். நமது பொறாமையாலும் பழிவாங்கும் மனநிலையாலும் நம் குடும்பங்கள் துன்புறக்கூடாது. உண்மையின் குரலுக்கு செவிசாய்ப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் சிலுவை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். குற்றமற்ற இயேசுவின் தோள்களில் சிலுவை சுமத்தப்படுகின்றது. அனைவரின் சுமைகளையும் தாங்கிக் கொண்டவர் இயேசு. நம் குடும்பத்தில் ஒருவர் மற்றவரின் சுமையை தாங்கிக் கொள்வதற்கு நன்றி கூறுவோம். நாம் யாருக்கும் சுமையாகாதவாறு பார்த்து கொள்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். மீட்பு பயணத்தில் வீழ்ச்சிகளை சந்தித்தார் இயேசு. இருப்பினும் தந்தை அவருக்கு அளித்த துன்பக் கிண்ணத்தை பருகினார். நம் குடும்ப வாழ்வு பயணம் ஒரு சிலுவை வழி பயணமே. இதில் வழுக்கலும் சறுக்கலும் வழக்கமானவைகளே. நமக்கு வலுவூட்டும் கிறிஸ்துவை நம்பி எழுந்து நடப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. நான்காம் நிலை, இயேசு அன்னை மரியாவை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். நம் தாய் மரியே இயேசுவின் துயர் நிறை பயணத்தில் அவரோடு செல்கிறார். நம் வாழ்வு பயணத்தில் அன்னை மரியாவை போல நம்முடைய அன்னையரும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களை போன்று அநேக தாயுள்ளங்கள் நமக்கு ஆறுதல் அளிக்கின்றன. அவர்களுக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஐந்தாம் நிலை, சீமோன் சிலுவை சுமக்கின்றார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தலை சாய்க்கவும் இடமற்ற இயேசுவுக்கு தோள் கொடுக்கிறார் சிமியோன். வாழ்வு சுமைகளால் சோர்ந்து போகும்போது நம் சுமை தாங்கியாக இருப்பது நமது குடும்பம். சுமையை பகிர்ந்து தோள் கொடுத்து தூக்கி செல்லும் நம் குடும்ப உறுப்பினர்களை இயேசு ஆசிர்வதிக்க வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஆறாம் நிலை, வெரோனிகாவின் துணிவு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். களைப்பும் கவலையும் நிறைந்த இயேசுவின் முகத்தை துடைத்தார் வெரோனிகா. அவரின் மென்மை தன்மை இயேசுவுக்கு ஆறுதல். நம் கண்ணீர் துடைத்து கவலை போக்கும் நம் பெற்றோரும் உடன்பிறப்புகளும் நாம் பெற்ற பெரும் பேறு. நன்றி உள்ளத்தோடு அவர்களை மதிப்போம், அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறை விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம் வாழ்வு பயணத்தில் ஒரு குறிப்பிட்ட குறைபாடு நம்மை அதிலேயே வீழ்த்தி விடுகிறது. ஒரு குறைபாடு தீய பழக்கமாகி அது தீய நாட்டமாகி விடுகிறது. எனக்கு ஏன் இப்படி நிகழ்கிறது, என் முயற்சிகள் வீண்தானா என்று கேட்கிறோம். நம் குடும்பத்தார் நமது வீழ்ச்சியில் நம்முடன் இருந்து நம்மை தூக்கி விடுகின்றனர். நம் குறைபாடுகளில்தான் ஆண்டவர் இயேசுவின் அருள் ஒளிர்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எட்டாம் நிலை, எருசலேம் மகளிரோடு ஒரு சந்திப்பு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் கல்வாரி பயணத்தில் எருசலேம் மகளிரின் தோழமை அவருக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஒரு பெண் தாயாக, சகோதரியாக, தாரமாக, தோழியாக, துணையாக வரும் தோழமை பகிர்வுகள் அளவு கடந்தவை. நமக்கு உயிரளித்து சீராட்டி பாராட்டி உற்சாகப்படுத்தி உயர்விக்கும் நம் குடும்ப பெண்களை மதிப்போம், பாராட்டுவோம், அவர்களை நன்றியுடன் நடத்துவோம். நம் வாழ்வு பயணத்தில் நம்முடன் நிற்பவர்கள் அவர்கள்தான். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாம் முறை கீழே விடுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
விழுந்த இயேசு வீழ்ச்சி அடையவில்லை. மீண்டும் எழுந்து தன் பயணத்தை தொடர்கிறார். தோல்விகளால் துவண்டு விழும் பொழுது இயேசு நமக்கு கூறுவது எழுந்து நட என்பதே. நம் தடுமாற்றத்தில் நாம் தனியாக இல்லை. நம் குடும்பம் நம்மை தூக்கி நிறுத்திட நட உன்னால் முடியும் என்று நமக்கு உயிரூட்டுகிறது. வீழ்வது மீண்டும் எழுந்து பயணத்தை தொடர்வதற்கே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடைகளை களைகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதரை தன் சாயலாக படைத்து அழகு பார்த்தார் இறைவன். பழிவாங்கும் குணத்தால் நம் குடும்பத்தாரின் மனித மாண்பு என்ற அழகை அகற்றி ஆணவங்கள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை. 1000 தவறுகள் இருப்பினும் ஒருவருடைய மாண்பிற்கும் மரியாதைக்கும் களங்கம் ஏற்படுத்த எவருக்கும் உரிமை இல்லை. நம் குடும்பத்தாரின் பெருமையை காப்பது நம் தலையாய கடமை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. 11ஆம் நிலை, இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சுமந்து சென்ற சிலுவையே அவரது தியாகத்தின் பலிபீடமானது. நமக்காக தன்னையே தேர்ந்தெடுத்த மேலான அன்பு கொண்டவர் நம் ஆண்டவர். நம்மை சுமந்து செல்லும் பெற்றோரும் நமக்காகவே தம்மை தியாகம் செய்கின்றனர். அவர்கள் நமக்காக ஆண்டவருடனும் சிலுவையுடனும் அறையப்பட்டுள்ள தியாகமிகு அன்பு உள்ளங்கள். நம் நன்றி கடனே அவர்களுக்குரிய கைமாறு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. 12ஆம் நிலை, இயேசு சிலுவையில் இறக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாம் நிறைவேறிற்று என்ற வார்த்தைகளுடன் இயேசு தன் தந்தையின் கைகளில் அவரது ஆவியை ஒப்படைத்தார். மன நிறைவுடன் மரித்தார் இயேசு. பெற்றோரும் பிள்ளைகளும் அவரவர் கடமைகளை பொறுப்புடன் நிறைவேற்றுவது நம் பொறுப்பு. இக்கட்டான சூழலிலும் நமது பொறுப்பை நிறைவேற்றுவது மன நிறைவு தரும். இந்த மன நிறைவுடன் வாழ்ந்து மரிப்பது உயிர்ப்பின் விதைகளாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. 13ஆம் நிலை, அன்னை மரியின் மடியில் இயேசுவின் உடல். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
கடவுளுக்கும் மனிதருக்கும் நல்லவராக வாழ்ந்த தன் மகன் இயேசு அநியாயமான இறப்பை மனதில் சுமக்கிறார் நம் தாய் மரியா. தான் பெற்ற மக்களின் பொறுப்பற்ற வாழ்வால் கண்ணீர் பெற்றோருக்கு நம் அன்னை மரியா ஒரு பெரிய ஆறுதல். நம் பெற்றோரின் கண்ணீர் வீணாகாது. அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம். அவர்களை அழ வைக்க வேண்டாம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. 14ஆம் நிலை இயேசுவின் அடக்கம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசுவின் இறையாட்சி கனவை வெறுத்தவர்கள் அவருக்கு கல்லறை கட்டிவிட்டதாக நினைத்தனர். அவர் புதைக்கப்படவில்லை, மாறாக விதைக்கப்பட்டார். அவரின் உயிர்ப்பே நம் நம்பிக்கையின் ஆற்றல். நாமும் இயேசுவோடு விதைக்கப்பட்டால் நம் குடும்பங்கள் புத்துயிர் பெறும், நமக்கு புதுவாழ்வு வரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எங்களோடு பயணம் செய்யும் இயேசுவே, எங்கள் குடும்பங்களின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற மன உறுதியுடன் இதுவரை மகிழ்வுடன் உம்மை பின்பற்றி வாழ அருள் தாரும். ஆமேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்தந்தையினுடைய கருத்துக்களுக்காக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக.